ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் 5 மணிக்கு எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு பூஜை பண்ணிவிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு 2 டைப் செய்ய போகிறோம். ஒன்று வந்து பச்சைப்பயிர் வந்து சுண்டல் மாதிரி, அது என்னோடய ஹஸ்பண்ட்க்கு. மற்றவங்களுக்கெல்லாம் எனக்கும் என் அம்மாவுக்கும் வந்து தக்காளி சேமியா மாதிரி செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்னோடய பாப்பாவுக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும், பாப்பாவும் இந்த பச்சைப்பயிரே சாப்பிட்ருவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் இது. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஜஸ்ட் தண்ணி மூழ்கிற அளவுக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து நல்லா பச்சைப்பயிறு எவ்வளோ வேணுமோ ஊற வச்சுருங்க. கொஞ்சமாக ஊற வச்சிங்கன்னாவே நிறையவே வரும். ஊற வச்சுட்டு குக்கரில் வந்து நல்லா இது பச்சைப்பயிறு மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் போல் உப்பு போட்டு வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 3 விசில் வந்து நல்லா வரட்டும், அவ்வளோதான். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கு கூட வந்து சாப்பிட்லாம். நீங்கள் வந்து நல்லா ப்ரோட்டீன் வேணும், ஹெல்த்தியான ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்றைக்கி மார்னிங் வந்து நான் வெந்தயம் வந்து குடிக்கலான்னு ஊற வச்சுருக்கேன். அதை நான் வந்து இப்போ குடிக்க மாட்டேன். நான் 9 வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கேன். ஸோ 9 மேலே தான் வந்து அதை வந்து குடிக்கணும். ஸோ இப்போ வந்து இது 3 விசில் வந்துருச்சு, எடுத்துட்டேன். இது சும்மா கொஞ்சமாக மட்டும் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, 2 காஞ்ச மிளகா வந்து போட்டுட்டு அதை எடுத்து வந்து ஊற்றிட வேண்டியது தான். நம்ம வேக வச்சுருக்க பச்சைப்பயிறு ஊற்றிட்டோன்னா கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அது கொஞ்சம் லைட்டாக வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்ட பிறகு தேங்காய் வந்து போட்டுட்டு இறக்கிட்டா அவ்வளோதான். ஒரு சிலருக்கு தேங்காய் பிடிக்காது. ஸோ அவங்க வந்து தேங்காய் கூட போட வேண்டாம். நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் இது கூட வந்து நல்ல ஒரு ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா நல்லா ஒரு அவிச்ச முட்டை ஒரு 2 வந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தாளிக்கிறதுக்கு முன்னாடியே பாப்பாவுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சிடுறேன், அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. ஏன்னா சும்மா ஆயில் அப்புறம் இன்னும் தேங்காய்லாம் வந்து நான் கொடுக்க ஆரம்பிக்கல. சரி, அதனால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும் வந்து இப்போ எனக்கு வந்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சதுக்கே எல்லாம் இந்த அளவுக்கு தான் தண்ணி வந்துச்சு. இதில் வேணால் சும்மா கொஞ்சமாக வந்து தண்ணி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் வந்து அப்படியே சிம்மில் விட்டுட்டு தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட்டால் அவ்வளோதான். நல்லா சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. மீன்வைல் இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போய் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு வந்துட்டா அவங்க வந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. அவங்களுக்கு இதுக்கே வந்து காலையில் வந்து கிட்டத்தட்ட 7:30 போல் ஆகிடுச்சு. ஸோ இப்போலாம் 5 நான் எந்திரிக்கும் போதே வந்து அவங்களும் வந்து ஓரளவுக்கு சீக்கிரமாகவே ஒரு 6:30 போல் எழுந்திரிச்சிட்றாங்க. அதனால் வந்து அவங்களுக்கும் 7:30க்குள்ளே வந்து பசி வந்துடுது. ஸோ அதனால் வந்து இப்போல்லாம் பாப்பாவுக்கு சீக்கிரமாகவே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றது. லேட்டாக எழுந்துக்கிட்டோன்னா ஒரு சம்டைம்ஸ் 9:30 10 கூட ஆகிடும். சீக்கிரமாக எழுந்துக்கிறதுனால வந்து சரி அவங்களுக்கும் சீக்கிரமாகவே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்றது. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி தேங்காய் வந்து இங்கே வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் வந்து நம்ம அப்படியே வந்து இறக்கிட்டு சர்வ் பண்ணால் அவ்வளோதான். இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து இது போதுமானதாக இருக்கும். இது சைட் பை சைடு நம்ம சேமியாவுக்கும் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. சரி, மதியத்துக்கு வந்து அரைக்கீரை வந்து வாங்கியிருந்தோம் நேற்று. அது வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் ஜஸ்ட்டு. ஸோ அதனோட தண்டு வந்து நிறைய ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு. சரி, அம்மா என்ன சொன்னாங்கன்னா தண்டு கூட இருக்கிற கீரையை வந்து ரொம்ப பெரிய பெரிய தண்டு கூட இருக்கிற கீரையை வந்து அந்த தண்டோடு சேர்த்து பொரியல் பண்ணிடலாம். எங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா தண்டு இருக்கிறது வந்து நம்ம இன்றைக்கி புளி போட்டு கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளான் பண்ணோம். அரிக்கீரை புளி போட்டு கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இலையெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு அதை தனியாக கடைஞ்சிட்டு இந்த இது தண்டு இருக்கிறத வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அரிக்கீரை புளி போட்டு கடையிறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க அண்ட் சிம்பிளாக இருக்கும். கத்திரிக்காயெலாம் போட்டு செய்வாங்க இந்த அரிக்கீரை புளி போட்டு கடையிறது. நான் சிம்பிளாக வந்து இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு அந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது சரி எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து கடகடன்னு வந்து சேமியா உப்புமாவும் வந்து கிளறியாச்சு. தக்காளி போட்டதுனால வந்து தக்காளி சேமியா ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது
அதுக்குள்ளே எனக்கும் வந்து டைம் 9:00 ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த வெந்தயத்தை வந்து அப்படியே குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. சரி அப்புறமா வந்து லாகினும் பண்ணியாச்சு எனக்கு ஒர்க்குக்கு. ஒரு 11:30 12 போல் வந்து நான் அம்மாவே செய்கிறேன்னு சொன்னாங்க. சரி ரெசிபி மட்டும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஒன்றும் இல்லை, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், அப்புறமா இந்த மாதிரி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, ஒரு 2 போல் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு சும்மா ஒரு 2 3 தக்காளி போட்டுட்டு நல்லா அப்படியே லைட்டாக வந்து கொஞ்சம் வதக்கி விடணும். நல்லா அது கொஞ்சம் வந்து வதங்கிட்ட பிறகு இந்த மாதிரி அரைக்கீரையை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை வந்து அப்படியே போட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக உடனே வேக வச்சிடாம கொஞ்சம் வந்து வதங்குற மாதிரி விடணும். இது இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வெந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி அந்த பாத்திரத்துக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இது கொஞ்சமாக வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வந்து நம்ம மூடி வச்சுருக்கோம். இதுக்கு நல்லா கீரை வந்து அப்படியே பச்சையாகவே இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இவ்வளோ வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து இது எடுத்தால் சரியாக போயிடும். ஸோ அந்த பாத்திரத்தில் வந்து அது வெந்துட்டுருக்கு. சரி அதுக்குள்ளே அந்த கீரை பொரியலும் செஞ்சிடலாம். கீரை பொரியல் நார்மல் தான். சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறமா கடுகு, சீரகம் போட்டுட்டு சும்மா வெங்காயம், பூண்டு நசுக்கி போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம நார்மலாக எப்பயும் பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அது கட் பண்ணி போட்டு அது ஒரு பக்கம் அதையும் வந்து செஞ்சாச்சு. இதுக்கு வந்து தேங்காய் போட்டு வந்து பண்ணோம். யூசுவலாக முட்டையும் வந்து போட்டு பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் ஒரு 1 மந்த்தாக வந்து நான்வெஜ் சாப்பிட இது ஒரு சாமிக்காக வந்து இது விரதம் இருக்கோம். ஸோ அதனால் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. அந்த குழம்பு கீரையும் வந்து வெந்துருச்சு. ஸோ அதுக்குள்ளே இதையெல்லாம் வதக்கிட்டு இதை போட்டுட்டு இதுக்கும் அதே தான் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு இதை வந்து மூடி வச்சுட்டா இது வெந்துட்ட பிறகு இதுக்கு தேங்காய் போட்டு வந்து நம்ம இறக்கிட வேண்டியது தான். அந்த குழம்பு இதுக்கு நம்ம வந்து மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா கடைஞ்சவும் செய்யலாம் மத்து போட்டு. ஆனால் இப்போல்லாம் யார் மத்து போட்டெல்லாம் கடையிறா, அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நாங்கள் மிக்சியிலே தான் அரைச்சிட்டோம். அதை வந்து தாளிக்கணும். அந்த குழம்பு நம்ம கடைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அது சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய், கடுகு, வெந்தயம், சீரகம், அப்புறமா பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நல்லா கட்டியாக இருக்கும். இது நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கண்டிப்பாக மேலே தெறிக்கும். சும்மா சொல்கிறேன் ஒரு டிப்ஸாக. ஏன்னா இதை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அதனால். ஸோ பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். பெருசாக கொதிக்க விடணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஸோ மத்தியானம் வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரை குழம்பு, அதுக்கப்புறமா அந்த கீரை பொரியல், அப்புறம் மாம்பழம் வச்சு முடிச்சாச்சு. மதியம் வந்து லஞ்சு. பாப்பாவுக்கும் இதே தான். என்ன செய்கிறோமோ அதையே வந்து கொடுத்துட்றது. கீரை பொரியல் கொடுக்கல. கீரை வந்து கடைஞ்சது மட்டும் வந்து அப்படியே கொஞ்சம் போட்டுட்டு நெய் போட்டுட்டு வந்து கொடுத்துட்டோம். ஸோ அவங்களும் வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டாங்க. சரி இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எதுவும் வந்து ஆல்மோஸ்ட் 9 மந்த்ஸ் முடிய போகுது. சரி எதுவும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம், இது சாப்பிட வேண்டாம், அது சாப்பிட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதையே வந்து பாப்பாவுக்கும் வந்து கொடுத்துட்றது. அவங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழகிட்டு வராங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்புறமா இதை முடிச்சுட்டு ஈவினிங்காக ஒரு 4 o'clock போல் சரி சக்கரவள்ளி கிழங்கு சும்மா வேக வைக்கலாம் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேக வச்சோம். சும்மா கொஞ்சமாக தான் வந்து வேக வச்சோம். ஏன்னா நான் வந்து 5 o'clock வந்து டின்னர் முடிக்கிறதுனால சரி அப்படியே இதை செஞ்சுட்டு கொடுத்துட்டு தாளிச்ச சாதம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து செய்வாங்க. ஸோ இது சிம்பிளாக வந்து இதை வந்து பண்ணி கொடுத்தாங்க. அம்மா தான் பண்ணாங்க. சரி இதை சாப்பிட்டுட்டு 5 o'clockலாம் வந்து ஒரு வழியாக வந்து டின்னர் வந்து முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை இருந்துச்சு, அதை பார்த்துட்டு அப்புறம் மறுநாள் வந்து எனக்கு என்னோடய மாமியார் வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்துட்டு அவ்வளோதான் இந்த டே வந்து முடிஞ்சதுங்க. தேங்க்யூ, பை.